ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனே அனிமி சீரீஸான டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடு வந்து பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 6. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜீனா கேட்கவும், டெமி ஹியூமன்ஸை ஹோட்டலில் தங்க விட மாட்டேங்க. ஸோ நான் வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கலான்னு இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் உன் கூட வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜீனா சொல்கிறா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வாடகைக்கு ஒரு வீடு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த ஹவுஸ் புரோக்கர் வந்துட்டு நீங்கள் என்ன ரேஞ்சில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு கம்மியான வாடகை இருக்கிற மாதிரியே வீடு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே அவங்களும் சரி ஓகேன்னு ஒரு வீட்டை போய் காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த ஹவுஸ் ஓனரை வந்து ஒரு கொலைகாரன் கொண்டுட்டான், அதனால தான் அந்த வீடு சீப்பாக இருக்குது. அடுத்த ஒரு வீட்டை போய் பார்த்தா அது தப்பான ஏரியாவில் இருக்குது. அடுத்த ஒரு வீட்டை போய் பார்த்தா அதில் சீக்ரெட் வழி இருக்குது. அது வந்துட்டு இவனுக்கு ஆபத்தாக தான் போய் முடியும். ஸோ எந்த வீடுமே நம்ம ஹீரோக்கு செட் ஆகலை. நான் என்னோட மேனேஜர்கிட்ட வேணா கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கர் வேற வீடை காட்டுறான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்கே போகலாம் நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தேட்டர் இருக்கிற ஏரியாவில் புதுசாக நிறைய கடை திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ஜீனா காதில் போயிட்டு உங்களோட ரொமான்ஸ்க்கும் அந்த இடம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓ அப்படின்னா ஓகே ஜீனாவா, நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோவோட மற்ற ஸ்லேவ்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. என்ன ஹாரிஸா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா என்னோட ஹேர் கலரை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. மற்ற எல்லாருமே வந்ததில் ஜீனா கொஞ்சம் சோகமாக இருக்கா. இப்போ இவங்க போயிட்டு கார்ட்ஸ் பார்க்குறாங்க, அதில் வந்துட்டு எழுத்தெல்லாம் இருக்குது. இதை வச்சு இவங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை வாங்கிக்கிட்டான். ஜீனா என்னை மன்னிச்சிரு, உன்னோட மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டனா அப்படின்னு கேட்கவும் அவள் இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரின்னு நம்ம ஹீரோ ஜீனாவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு கம்மல் வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறான். அவளுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு கம்மல் இருக்குது. பார்த்தா அதுக்குள்ளேயே மற்ற எல்லாரையும் இவங்களை தனியாக இருக்க விடாமல் ஜீனாவை வந்து இழுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்ச கம்மலை வாங்கி வச்சுக்கிட்டான். அந்த காலத்தில் இருக்கிற அந்த தேட்டரில் வந்துட்டு ஒரு நாடகம் மாதிரி நடத்துகிறாங்க. அந்த கதை வந்துட்டு ரொம்பவும் போரிங்காக இருக்கிறதுனால டாமாவும் போச்சியும் தூங்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் லீசாக்கும் அந்த கதை அவ்வளோவா பிடிக்கல. ஆக்சுவலி அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு பிரின்சஸ் வந்து அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அதாவது மெஜிஷியனை லவ் பண்ணியிருப்பா. ஆனால் அந்த பிரின்சஸோட மரமாப்பிள்ள மார்க்கிக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால ஒரு ஆளை வச்சு அந்த மேஜை கொண்டிருப்பான். இது தெரிஞ்ச அந்த பிரின்சஸ் அவளும் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா. உடனே ஆடியன்ஸ் எல்லாம் கத்தவும், ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஆடியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லவும் டாமாவும் போச்சு திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன அந்த மந்திரவாதி பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்திருக்கான். ஆனால் ஒரு ராயல் நைட் வந்து அந்த மேஜை கொண்டுட்டான். உடனே அந்த மரமாப்பிள்ள மார்க்கி அப்படிங்கிறவன் அந்த ராயல் நைட்டுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்கிறான். இப்படியாக இந்த கதை முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கதை முடிஞ்சு வெளியே வரான். அப்போ ஒருத்தங்க கர்ச்சிஃபை கீழே போட்டுட்டு போகவும் எடுத்து கொடுக்குறான். ஹே நீ அந்த தேட்டரில் இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு உண்மையான கதை தெரிய வருது. ஆக்சுவலி அந்த மேட்ச் திரும்ப உயிரோட வந்து அந்த மார்க்கி அப்படிங்கிற அந்த மரமாப்பிளையை கொண்டிருப்பான். அந்த மார்க்கிங்கிறவன் ரொம்பவும் கெட்டவன். அவன் ஒரு பணக்காரன். ஸோ பணக்காரங்களுக்கு இந்த கதை பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு இந்த கதையை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து போகிறாங்க. அந்த கதையில் வந்து பிரின்சஸ் வந்துட்டு சூசைட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்கிறா. ஆனால் பிரின்சஸால் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா சொல்கிறா. இப்படியே இவங்களுக்குள்ள சண்டை வருது. சரி அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, என்னோட மாஸ்டர் கல்யாணம் பண்ணுவியா இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாக்காக ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்குறா. இது ரெண்டுமே இல்லை, ஏன்னா நான் ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லி ஜீனா சொல்லவும், உன்னைய நீயே ஏமாற்றி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னோட மாஸ்டர் வேற யாராச்சும் உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்லவும், ஜீனா வந்துட்டு ரொம்பவும் சோகமாகறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி ஆரிசாவை சொல்கிறான். இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணுங்க சோகமாகவும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா அப்படின்னு ஹாப்பி ஆயிருந்தாங்க. நான் போய் வாங்கிட்டு போறேன் லீசா சொல்லவும் எல்லாருமே இப்போ ஸ்நாக்ஸ் வாங்க போயிருந்தாங்க. சரி நாமளும் போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஜீனாவும் பின்னாடி தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அந்த ரேட் மான்ஸ்டர்ஸ் எங்களை அட்டாக் பண்ணிச்சு, அந்த ரெட் ஹெல்மெட் போட்டுக்கிறவன் அவனை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா. அதுக்குள்ள நம்ம ஜீனா வந்துட்டு இவங்க எல்லாரையும் ஹீலிங் பண்ணியிருந்தா. அப்போ பார்த்தா ஒரு கத்துற சவுண்ட் கேட்கு. என்னன்னு பார்த்தா டாமாவும் போச்சியும் அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறோம். அது ஒரு ஃப்ளையிங் அண்ட் மேப்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி நிறைய அண்டா அங்கே வந்துட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ எல்லாரையும் தயாரா நிற்க சொல்லவும் என்னாச்சுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீங்க சொல்றதுக்குள்ளேயே அபாயமணியை எழுப்புறாங்க. அதுங்க அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லா இல்லைனாலுமே அதுங்க பறக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், ஆரிசா வந்துட்டு ஒரு பெரிய பேரியர் அந்த சிட்டிக்கு வெளியே கிரியேட் பண்றா. எல்லா ஆண்ட்டுமே அந்த பேரியர்ல பட்டு கீழே விழுது. ஆனா இது மட்டும் நமக்கு பத்தாது, ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ மற்ற ஆண்ட் மான்ஸ்டர் எல்லாமே ஃப்ரண்ட் கேட் வழியா உள்ள வர ஆரம்பிக்குது. இவங்க கேட்ட முடியும் வந்துட்டு நிறைய ஆண்ட்ஸ் உள்ள வந்துருது. சோல்ஜர்ஸ் அப்புறமா நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பவர் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஹீரோவும் வந்துட்டு யாருக்கும் தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்கான். அதில் பார்த்தா ஒரே ஒரு ஆண்ட் மான்ஸ்டர் மட்டும் அந்த ஹவுஸ் புரோக்கர் இருக்கிற அந்த கடைக்குள்ளே போயிடுச்சு. ஹீரோ மேப்பில் செக் பண்ணி பார்க்குறான், மான்ஸ்டர் கம்மியாக தான் இருக்குது. சரி நானே போய் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த மான்ஸ்டரை கொள்ளுதான். ஆனால் அதோட ரத்தம் எல்லாம் ஆசிட் மாதிரி இருக்கிறதுனால அவங்களால அந்த படியில் ஏறி வர முடியல. உடனே பார்த்தா ஒரு எல்ஃப் மாதிரியான ஒருத்தங்க மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளை மேலே தூக்கிடுதாங்க. என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் அந்த எல்ஃப்க்கும் அந்த கடைக்காரி தேங்க்ஸ் சொல்கிறா. இவர் தான் இந்த கடையோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா.
இவர் பார்க்க டிஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆக்சுவலி இவர் வந்துட்டு எல்ஃப் தான். ஆனா லாங் இயர் எல்ஃப் கிடையாது, ஷார்ட் இயர் எல்ஃப். அவங்களுக்கு பெரிய காது இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் என்ன மன்னிச்சிருங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு ஒரு நல்ல வீடா பார்த்து வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தா ஜீனா அந்த இடத்துக்கு வந்து தடுக்கி விழவோ நம்ம ஹீரோ பிடிக்கிறான். நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஜீனா கேட்குறா. எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் இதை போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா அங்கேருந்து கிளம்புறா. இந்த பொண்ணு உங்களோட ஸ்லேவ் தானா அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் கேட்குறான். இந்த பொண்ணு வச்சிருக்கிற மான்ஸ்டர் கோர் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவன் அதை புடுங்க பார்க்குறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சட்டப்படி என்கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு, நீங்க அதை என்கிட்ட இருந்து அபகரிக்க பார்க்குறீங்களான்னு கேட்கவும், நான் ஒன்றும் திருட்ட பார்க்கல அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்படின்னா என்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்க போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவனும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்றான். இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த கோர் எல்லாத்தையும் அவன் கிட்டேயே வித்துட்டான். நைட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டே வைக்கிறான். அதில் அவங்க நிறைய காய்கறியோ வச்சிருக்காங்க. அது பிடிக்காதுன்னு அவங்க சொல்லுவோம். ஆரிசா பிடிக்கலன்னா ஏன்ட்ட தந்துருங்கன்னு சொல்றா. லூலு வந்துட்டு இன்னும் ஷை டைப்பாகவே தான் இருக்கா. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அந்த லேப்ரின்ஸில் காப்பாற்றின ஒரு மெர்ச்சன்ட் வந்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சரின்னு அதை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா ஷேடோ ஓல் ஃபெதர் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம ஹீரோ கையில் வந்து விழுது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டாமாக்கோ போச்சிக்கோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிறான். அப்போ பார்த்தா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா ஷேடோவாக மான்ஸ்டர் இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்கள அட்டாக் பண்ணுறான். அவங்க பயங்கரமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். இவன் அசால்ட்டாக அவங்கள கொன்றுதான். என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஜீனாவோட ஃப்ரெண்டு சொன்ன அந்த ரெட் ஹெல்மெட் போட்ட அந்த ரேட் மான்ஸ்டர் அங்கே அடிபட்டு கிடக்கு. ப்ளீஸ் இவங்கள மட்டுமாச்சும் எப்படியாச்சும் காப்பாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருமே அந்த ஹவுஸ் புரோக்கர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கதவை தட்டியே திறக்கலாம் அப்படிங்கிறதுனால இவனே அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி திறக்கிறான். அப்போ சவுண்ட் கேட்டு அவங்க கீழே இறங்கி வராங்க. பர்மிஷன் இல்லாமல் வந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் சாட்டோ தான். ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லவும் பார்த்தா அவங்க வந்துட்டு லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. இது அந்த மான்ஸ்டர் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவோம். இது முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காட்டுறான். இதை பொண்ணு ஒரு எல்ஃப்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லவும் மியா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்கிறான். இந்த இடத்துலயே அந்த எபிசோட் முடியுது. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களில் சில பேருக்கு இந்நேரத்துக்கு இந்த கதை போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் என்ன ஒன்று, இது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், என்னோட குட் அனிமே லிஸ்ட் அப்படிங்கிறதுனால பெருசாக அந்த லெவலுக்கு கதைன்னு எதுவும் இருக்காது. ஸோ டைம் பாஸ் ஆகணும், என்டர்டைன்மெண்ட் ஆகணும் அப்படின்னா மட்டும் இந்த அனிமேவை பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.